வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ரஃபி பருவத்திற்கு ஏற்ற அவரை சாகுபடி குறித்து விவரிக்கின்றார் மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அருண்குமார் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை திட்டத்தின் மூலம் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் குருத்தப்பட்டு கிராம வேளாண்மையாளர் கே ஞானபூரணம் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடை உற்பத்தி செலவை குறைக்க உதவும் பசுந்தீவன தொழில்நுட்பங்கள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். தமிழ்நாட்டின் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் தஞ்சாவூர், திருநெல்வேலி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை திட்டத்தின் மூலம் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் குருந்தப்பட்டு கிராம வேளாண்மையாளர் கே ஞானபூரணம். இவர் இத்திட்டத்தின் கீழ் மானியம் பெற்று மீன் வளர்ப்பு மற்றும் நேரடி விற்பனை மூலம் தனது வருவாயினை உயர்த்தி கொண்ட தனது அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் 3 ஏக்கர் நஞ்சு நிலம் போட்டு வந்தேன். 2 ஏக்கர் புஞ்ச நிலம் போட்டு வருகிறேன். கிணறு ஒன்று வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த இப்போ நீர்வழி மேலாண்மை திட்டத்தின் கீழ் இந்த கம்மாயால் பெருகினால ஊற்று அதிகரித்துள்ளது. மேலும் நான் என்னுடைய இலங்கைக்குள் 4 பண்ணை குட்டைகள் வெட்டியிருக்கிறேன். அதில் மீன் குஞ்சு வளர்த்து பயன்பெற்று வருகிறேன். அங்கேருந்து கொடுத்த கன்றுகள் மூலம் பல கன்றுகள் கொடுத்ததை அந்த மீன்குட்டை ஓரங்களில் வச்சு நடவு செய்து காப்பாற்றி வருகிறேன். இப்போ இந்த குருந்தமுடு பஞ்சாயத்துக்கு மொத்தம் 74 பயன்படக்கூடிய அளவில் குட்டை வெட்டினால ஊருக்கே ஒரு செழிப்பமான ஒரு நீர்வளப்போக்கு இருக்கிறது. இதன் மூலமாக நாங்கள் இந்த உங்கள் கொடுத்த இப்போ நடப்பில் கொடுக்கக்கூடிய பயிர் பச்சைகளை இந்த புஞ்சைகள் போட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி இன்னும் மேலும் நல்லபடிக்கு முன்னேறுவோம். சேந்திரிக்கம்மா கால்வாய் ஜமீன் காலத்துக்கு முன்னாடி வெட்டப்பட்டதாக சொல்வார்கள். ஆனால் எனக்கு வயது இப்போ 74 ஆகிறது. இப்போது இப்போ வெட்டப்பட்ட கால்வாய் மிகவும் பயனுள்ள வகையில் நல்ல முறையில் வெட்டப்பட்டதுனால இந்த கம்மாய் 2 மலையிலேயே கம்மாய் நீர் மாறுகாலுக்கு வந்துவிட்டது. இந்த தண்ணீரை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு போகம் தான் பயன்பட்டு வந்தோம். இந்த தண்ணீரை பயன்படுத்தி இருபோகம் சாகுபடிக்கு பயிர் பச்சைகள் மக்காச்சோளம் போன்ற வளர்ச்சி அடையும் அளவுக்கு மக்கள் கொஞ்சம் துரித வெள்ளாமையில் ஈடுபடக்கூடிய குறியில் இருக்கிறார்கள். மேலும் இந்த கம்மாய்கள் ஊர் பஞ்சாயத்து மூலமாகவே
பல வகையில் இந்த மரக்கன்றுகளை நட்டு பயன்பட்டு வருகிறார்கள். இந்த வகையில் இந்த ஊருக்கு இந்த நீர்வழி போக்கு திட்டத்தின் கீழே எங்களுக்கு பெரும் பயனை அடைந்திருக்கிறோம். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் கே ஞானபூரணம் அவர்களை 09489050370 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ள பசுந்தீவனங்கள் அளித்தல் மிக அவசியமானதாகும். அந்த வகையில் கால்நடைகளில் உற்பத்தி செலவை குறைக்க உதவும் பசுந்தீவன தொழில்நுட்பங்கள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள் தரும் விளக்கம். பசுந்தீவனம் என்பது கால்நடைகளுக்கு மிகவும் தேவையான ஒரு தீவன பொருளாகும். பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் என்ற 3 வகை தீவனங்கள் கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்கப்படுகின்றன. அவற்றிலே மிக முக்கியமானது பசுந்தீவனமாகும். பசுந்தீவனத்தில் மிக அதிகமாக சத்துக்கள் இருக்கின்றன. கால்நடைகளுக்கு, குறிப்பாக கறவை மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு மற்றும் இதர கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அடங்கிய தீவனமாக பசுந்தீவனம் திகழ்கிறது. பசுந்தீவன பயிர்கள் 3 வகைப்படும். பயிர் வகை தீவன பயிர்கள், புல் வகைகள் மற்றும் தானிய வகை தீவன பயிர்கள் 3 வகையாக இருக்கிறது. பொதுவாக எல்லா வகை பசுந்தீவன பயிர்களுமே மிக அதிக அளவிலே நமது தமிழ்நாட்டில் தேவைப்படுது. பார்த்திங்கன்னா 500 லட்சம் மெட்ரிக் டன் தேவை என்ற அளவு இருந்த போதிலும் 385 மெட்ரிக் டன் அளவிலே தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% மேலே பற்றாக்குறை இருக்கிறது. ஸோ கால்நடை எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, ஆனால் பசுந்தீவன தேவையும் அதிகமாக இருக்கிறது. அந்த பசுந்தீவன உற்பத்தி 42% குறைவாகவே இருக்கிறது. எனவே பசுந்தீவனத்தை நாம் அதிகமாக உற்பத்தி செய்து கறவை மாடுகளுக்கு மற்றும் ஆடுகளுக்கு வழங்குவோம் என்றால் கால்நடைகளின் மொத்த தீவன செலவை மிக அதிகமாக குறைக்க முடியும். ஏனென்றால் தீவன செலவு தான் கால்நடைகளுக்கு மிக அதிகமான செலவு. எல்லா வகை கால்நடை வளர்ப்பிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 65% தீவனத்திற்காகவே செலவாகிறது. ஏன்னா அந்த தீவனங்களிலே நம்ம பசுந்தீவனத்தை மிக அதிக அளவிலே கால்நடைகளுக்கு அளிக்கும்போது இந்த மொத்த தீவன செலவு குறைந்து வருவாய் அதிகமாக இருக்கிறது, லாபம் அதிகமாக இருக்கும். இந்த 3 வகை பசுந்தீவன பயிர்களிலே நாம் மிகவும் எளிதாக நமது கிராமங்களிலே நம்ம இருக்கக்கூடிய தோட்டங்களிலே வளர்க்கக்கூடிய ரகங்களாக குறிப்பிட்ட ரகங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக புல் வகைகளை பார்த்தோம் என்றால் புல் வகைகளிலே கோ 4 மற்றும் கோ 5 போன்ற கம்பு, நேப்பியர், வீரிய, ஒட்டுப்புல் ரகங்கள் தற்போது பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை நீண்டகால பயிர்களாகும். நம்ம தொழில்நுட்பங்களாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த வகையான பயிர்களை நாம் பயிரிடும்போது, பல்லாண்டு பயிர்களை பயிரிடும்போது நமக்கு குறைந்த செலவிலேயே பசுந்தீவனம் கிடைத்து விடுகிறது. இந்த வகையான கோ 4 மற்றும் கோ 5 போன்ற பசுந்தீவன பயிர்கள் நாம் பயிரிட்டு வளர்க்கும்போது 1 ஏக்கருக்கு நமக்கு 16,000 கரணை என்ற அளவிலே ஆரம்பத்தில் தேவைப்பட்டாலும் நமக்கு அன்றாடம் 1 ஏக்கரில் அந்த பயிரை பயிர் செய்யும்போது அன்றாடம் தினசரி கால்நடைகளுக்கு 200 கிலோ என்ற அளவிலே பசுந்தீவனம் கிடைக்கிறது. இந்த அளவு ஆனது ஒரு 10 பசுமாடுகளுக்கு போதுமானதாக இருக்கிறது, அல்லது கிட்டத்தட்ட 50 ஆடுகளுக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே இந்த வகையான தீவன பயிர்களை நாம் வளர்த்து கால்நடைகளுக்கு அளிக்கும்போது நாம் தீவன செலவை மிகவும் கணிசமாக குறைக்க இயலும். இதே போலவே இன்னும் தொழில்நுட்பம் என்று சொல்லும்போது நம்ம தண்ணீர் குறையாக இருக்கிற இடங்களில் கூட நம்ம பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்ய முடியும். அதற்கு தேவையான கருவிகளை, நீர் தெளிக்கும் கருவிகளை நம்ம பயன்படுத்தினோம் என்றால் இந்த வகையான பல்லாண்டு பயிர்களுக்கு தீவன உற்பத்தி செலவை நம்ம குறைக்க முடியும். அதாவது 60% அளவுக்கு நீர் இருந்தாலே போதுமானது இந்த பயிர்களை நாம் பயிர் செய்ய முடியும். நம்ம பசுந்தீவனம் உற்பத்தி செய்வது மட்டுமன்றி பசுந்தீவன மேலாண்மையிலும் நாம் ஒரு சில தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கும் போது மொத்த தீவன உற்பத்தி செலவையும் குறைக்க முடியும், மொத்த கால்நடை உற்பத்தி செலவையும் நம்மால் குறைக்க முடியும். அதாவது கிடைக்கக்கூடிய பசுந்தீவனம் குறைந்த அளவாக இருக்கும்போதும் கூட அவற்றை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தீவனமாக கொடுக்கும்போது தீவன விரயம் மிகவும் தவிர்க்கப்படுகிறது. தீவன விரயம் தவிர்க்கப்படும் போது நமக்கு குறைந்த அளவிலே தீவனம் இருந்தால் கூட அதை முழுமையாக நம்மால் பயன்படுத்த முடியும்.
மேலும் பார்த்திங்கன்னா இந்த சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொடுக்கும்போது அந்த பசுந்தீவனமானது மிக அதிக அளவில் செரிமானமாகி கால்நடைகளுக்கு அதிக சத்துக்களை கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கிறது. அதுபோக சர்க்கரை பாகு கழிவு மற்றும் சிறிது உப்பு கலந்து நீரை கொண்டு தெளித்து அந்த சிறிது காய்ந்த உலர்ந்த பசுந்தீவனத்தை கூட நாம் கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்க முடியும். கால்நடைகள் விரும்பி உண்ணும். அதாவது சர்க்கரை ஆலை பாகு கழிவு சிறிது அளவு கலந்து தண்ணீரை தெளிக்கிறது, அது போன்ற உப்பு கலந்த நீரை கரைசலை தெளித்தல் போன்ற முறைகளை பின்பற்றுவோம் என்றால் அந்த தீவனத்தை அந்த சிறிது உலர்ந்த தீவனத்தை கூட கறவை மாடுகள் மிக விரும்பி தீவனமாக உட்கொள்ளும். எனவே இந்த வகை தொழில்நுட்பங்கள் கால்நடைகளை தீவனத்தை அதிகமாக உண்ண தூண்டுவதோடு மட்டுமின்றி மொத்த உற்பத்தி செலவையும் குறைப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. இத்தகைய பசுந்தீவன பயிர்கள் நம்ம கால்நடை மருத்துவக் கல்லூரி மூலமாக குறிப்பாக இந்த கோ5 என்ற புல் வகை மற்றும் வேலிமசால் போன்ற பயிர் வகை தீவன பயிர்கள், கோஎஃப்எஸ் 29, 31 போன்ற தீவன சோள ரகங்கள் ஆகியவற்றை மிகவும் பிரபலப்படுத்தி வருகிறோம். பசுந்தீவன விதை உற்பத்தி திட்டம் என்ற திட்டம் இந்த கல்லூரியில் செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தின் மூலமாக இந்த வகையான தீவன விதைகள் மிக பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு குறைந்த விலையிலே மிக அதிக அளவிலே கொடுக்கப்பட்டுள்ளது. கால்நடை வளர்க்கும் வேளாண் பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு தங்களது கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்து பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற டாக்டர் எம் செல்லப்பாண்டியன் அவர்களை 0944232903 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1460 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1520 ரூபாய்க்கும், துறையூரில் 1600 1700 ரூபாய் வரைக்கும், மக்காச்சோளம் இதர ரகம் கெங்கவளியில் 1246 ரூபாயிலிருந்து 1386 ரூபாய்க்கும், காரமடையில் 1350 ரூபாயிலிருந்து 1450 ரூபாய்க்கும், நெல் ADT 36 மானாமதுரையில் 1320 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்சமாக 1450 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கம்பத்தில் 1200 ரூபாயிலிருந்து 1400 ரூபாய்க்கும், செஞ்சியில் 1451 ரூபாயிலிருந்து 1775 ரூபாய்க்கும், நெல் BPT கடலூரில் 1868 ரூபாயிலிருந்து 1971 ரூபாய்க்கும், தஞ்சாவூரில் 1460 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் ஆரணியில் 9589 ரூபாயிலிருந்து 9701 ரூபாய்க்கும், மணலூர்பேட்டையில் 9199 ரூபாயிலிருந்து 10500 ரூபாய்க்கும், மிளகாய் இதர ரகம் தென்காசியில் 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும், மஞ்சள் விரலி நாமகிரிப்பேட்டையில் 9589 ரூபாயிலிருந்து 11099 ரூபாய்க்கும், திருச்செங்கோட்டில் 8760 ரூபாயிலிருந்து 11310 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. தமிழ்நாட்டில் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம்.
கத்திரிக்காய் 1 கிலோ 33 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 23 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 13 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 23 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 42 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 5 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 15 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 32 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்றுக்கு 5 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 45 ரூபாய்க்கும், கொத்துமல்லி 1 கட்டு 6 ரூபாய்க்கும், புதினா 1 கட்டு 6 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. இனி வருவது வேளாண் வானிலை. வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37.9 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 19.6 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 48.2%, காற்றின் வேகம் மணிக்கு 5.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 13.1%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.1 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 514.3 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 945.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.6ஆகவும் இருந்தது. தஞ்சாவூர் மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. வறண்ட வானிலையை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள சம்பா நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13%த்திற்கும் கீழ் இருக்குமாறு சேமித்து பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கவும். நெல் தரிசு உருந்து பயிரில் இலைவழி தெளிப்பாக பயிறு அதிசயம் ஏக்கருக்கு 2 கிலோ அல்லது லிட்டருக்கு DAP கரைசல் 20 கிராம் பூக்கும் தருணத்திலும் தொடர்ந்து 15 நாட்கள் இடைவெளியிலும் தெளிக்கவும். கால்நடைகளுக்கு புல் மீது உள்ள பனித்துளிகள் காய்ந்த பிறகு மேய்ச்சலுக்கு விடுவதால் ஒட்டுண்ணி புழுக்கள் தாக்காமல் பாதுகாக்கலாம். திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. வரும் தினங்களில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை செய்யப்பட்ட மக்காச்சோளம் மற்றும் சோளம் ஆகிய தானியங்களை பாதுகாப்பான இடத்தில் சேமிக்கவும். மாசிப்பட்டத்தில் இரவை சாகுபடி செய்ய MCU 5, SVPR 2, LRA 5166 போன்ற பருத்தி ரகங்களை தேர்வு செய்யவும். மிளகாயில் பழ அழுகல் நோய் காணப்படுகிறது. இந்நோயினால் பாதிக்கப்பட்ட பழங்களை தனியாக பிரித்து எடுத்து அழிக்கவும். இந்நோயை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 1 கிலோ மேங்கோ செப்பை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. அடுத்து 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13%த்திற்கும் கீழ் இருக்குமாறு சேமிக்கவும். மிளகாய் செடியில் காய் துளைக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற அளவில் வைக்கவும். வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தின் பெரும்பாலான இடங்கள் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம்.
விவசாயிகள் பருவத்திற்கு ஏற்ற பயிர் தேர்வு செய்வதன் மூலம் அதிக மகசூல் பெற முடியும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ரஃபி பருவத்திற்கு ஏற்ற அவரை சாகுபடி குறித்து விவரிக்கின்றார் மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. அருண்குமார் அவர்கள். இப்போது ரபி கால பருவத்திற்கு ஏற்ற காய்கறிகளில் வந்து மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அவரையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை உண்டு. ஒன்று வந்து கொடியவரை, இன்னொன்று வந்து குத்தவரை. இந்த கொடியவரைக்கு வந்து பார்த்திங்கன்னா பந்தல் தேவைப்படும். ஆனால் சிறு விவசாயிகள் மற்றும் குறு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பந்தல் வந்து போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து காய்கறிகள் ஏற்றி நிறையா வந்து செலவுகள் அதிகமாகும். அதற்கு மாற்றாக இந்த அவரைகளை நாம் பயிர் செய்து நல்ல பயனடையலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அவரை வந்து அதிகமாக வந்து மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய காலங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரையோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஆனால் இந்த குளிர்கால பருவத்தில் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த குத்தவரை வந்து பயிர் செய்யப்படுகிறது. நல்ல மகசூலும் நல்ல வருவாயும் தரக்கூடிய ஒரு குறுகிய கால பயிர். இந்த குத்தவரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து நிறைய ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. கோ 1லேருந்து கோ 5 வரைக்கும் வந்து நம்மளுக்கு ரகங்கள் இருக்குது. நல்ல சீதோஷ நிலை ஏற்று தாங்கி வளரக்கூடிய வகைகள். இதில் கோ 5 வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நல்ல ரகம். இது வந்து விவசாயிகள் வந்து பயிரிட்டு நல்ல லாபம் பெறலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அவரையில் வந்து அதிகமாக வெளியிடுறது பார்த்திங்கன்னா பூஞ்சான நோய் வந்து தாக்குதல் வந்து கம்மியாக உள்ள ரகங்களை மட்டும்தான் வந்து கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து வெளியிடுது. இதில் முக்கியமாக ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா பூஞ்சான நோய், அப்புறம் வந்து அதை வந்து பவுட்ரு நோயின்னு சொல்லுவோம், பவுட்ரு மில்டியூ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புழு. இதுக்கு வந்து சகிப்புத்தன்மை கொண்ட ரகங்களை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து விவசாயிகளுக்காக வெளியிடுது. இந்த ரகங்கள் வந்து நம்ம போகிறதுனால என்ன நம்மளுக்கு ஒரு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, விதையை வந்து மேலும் மேலும் வந்து வெவ்வேறு இடத்துல நம்ம வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்துலேருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதவே அந்த பயிர்லேருந்தே நீங்கள் வந்து விதையை வந்து உற்பத்தி செஞ்சு அடுத்த தடவைக்கு நீங்கள் அதே விதைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீரிய ரகம்னு வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் கொடுக்கும். ஆனால் அந்த விதைகள் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த அவரை வந்து குத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடியவரை மாதிரி வந்துட்டு நீண்டு வளரக்கூடியதல்ல, செடி மாதிரி வந்து வளரக்கூடியது, கொஞ்சம் படரும் தன்மை கொண்டது. இந்த கொத்தவரைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா விதையளவுன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு 4லேருந்து 5 கிலோ கிட்ட வந்து நம்மளுக்கு விதையளவு தேவைப்படும். நல்ல வடிகால் வசதி உள்ள மண்ணில் வந்து இது வளர்க்கணும். இப்போது வந்து நம்ம மிளகாய், தக்காளி போடுற மாதிரியே ராமபாத்தில் தான் இதுவும் நம்ம போடணும். இதுக்கான இடைவெளின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 அடிக்கு 1 அடி, அதாவது 60 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் வந்து நம்ம இடைவெளி விட்டு ஒரு விதைப்பிலையும் ஒரு 3 விதை இல்லை 4 விதை வந்து ஒரு விதைக்கணும். ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2 செடியை மட்டும் விட்டுட்டு மீதி 2 செடியை வந்து நம்ம வந்து களைச்சி எடுத்துடணும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து இந்த தாவரவியலுக்கு வந்து நம்ம அசோஸ்பெர்லம் பாஸ்போபாக்டீரியா விதைக்கும் போதே வந்து நம்ம விதை நிறுத்தி செஞ்சு நட்டோம் அப்படின்னா மகசூல் அதிகரிக்கும் தன்மை வந்து இதுக்கு வந்து நல்லாவே இருக்குது. அதிகப்படியான விதைகள் நம்ம விதைச்சாலும் என்னென்னா செடிக்கு உள்ள காற்றோட்டம் போகாது. அதனால் நோய்கள் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இதுக்கு அதிகம். ஏன்னா இதுவே ஏற்கனவே நம்ம வந்து குளிர்காலத்தில் தான் போடுறோம். அதனால் வந்து இடைவெளியை வந்து கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். அது மிக முக்கியமான வந்து விவசாயிகள் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து திருப்பி என்ன பண்ணோம் அப்படின்னா முளைக்காத இடங்களில் வந்துட்டு திருப்பி வந்து விதைப்பை வந்து நம்ம வந்து சேர்க்கணும். இதுக்கு ஒரு 10% விதையை வந்து நம்ம முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கணும். விதைச்சு ஒரு 30 நாள் கழித்து பார்த்திங்கன்னா தண்டுகள் விட்டு பூ வர ஆரம்பிக்கும். அந்த பூ வரும்போது வந்துட்டு பிளானோஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை வந்து, அதாவது வளர்ச்சி ஊக்கியை வந்து 2.5 ml 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து கரைச்சி நம்ம தெளித்து அடித்தோம் அப்படின்னா பூ உதிர்தலை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா மகசூல் வந்து அதிகரிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய் விட்ட முதல் நாள்லேருந்து பார்த்திங்கன்னா 10 நாள் இடைவெளியில் ஒரு 10 கிராம் யூரியா வந்து நம்ம வந்து செடிக்கு தூருக்கு நம்ம வந்து வச்சுட்டு போனோம்னா நல்லா வந்து மகசூல் வந்து அதிகரிக்கும். ஒரு ஏக்கருக்கான நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டன் வரைக்கும் ஒரு 30 நாள் 35 நாளில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து காய் எடுப்பில்
நம்மளுக்கு ஒரு 4 டன்னு கிட்ட கிடைக்கும். இப்போதைக்கு இப்போ வந்து கரண்ட்டை வந்து மார்க்கெட்டில் வந்து சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா அதோட விலை வந்து இந்த குளிர்கால பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து ஒரு 35 ரூபா வரைக்கும் விவசாயிகளுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 10லேருந்து 15 எடுப்பு வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து குறுகிய கால பயிரை வந்து நம்ம வந்து பயிர் செய்யறதுனால குறு விவசாயிகள் வந்து நல்ல லாபம் கிடைக்கிறத விட அவங்க வாழ்வாதாரமும் அதிகரிக்கும். ஆகவே விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த கொத்து அவரைகளை பயிரிட்டு மென்மேலும் வாழ்க்கையில் வளம் பெற வாழ்த்துகிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் பி அருண்குமார் அவர்களை 089 03 60 6089 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1801551 தொடர்பு கொள்ளவும். 22/2/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சீங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி துறையின் கீழ் சூரிய ஒளி விவசாய பம்பு பெற்று அதன் மூலம் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் கீழ்கண்டனை அஞ்சல் மணக்கரை கிராம வேளாண்மையாளர் எம் செல்லமுத்து அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். வெண்பன்றி வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிறுதானிய உற்பத்தியை அதிகப்படுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் திட்டம் குறித்து மதுரை வேளாண் அறிவியல் நிலைய உணவு அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ.கே. கலைச்செல்வன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.